கோட் படத்தின் வெற்றிக்கு பின் நடிகர் விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் தளபதி 69. இப்படத்தை ஹெச் வினோத் இயக்குகிறார். இப்படத்தை கேவின் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறது. அரசியல் கதையம்சம் கொண்ட படமாக இது உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டேவும் வில்லனாக பாபி தியோலும் நடிக்கின்றனர். மேலும் மலையாள நடிகை மம்தா பைஜுவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். தளபதி 69 திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உள்ளது. ஏனெனில் இப்படம் தான் நடிகர் விஜயின் கடைசி படமாகும். இப்படத்தை முடித்ததும் தீவிர அரசியலில் இறங்க உள்ளார் தளபதி. இதற்காக தமிழக வெற்றிக் கழகம் என்கிற அரசியல் கட்சி தொடங்கியுள்ள அவர் வரை 2026 ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட திட்டமிட்டுள்ளார். நடிகர் விஜயின் கடைசி படம் என்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. தளபதி 69 படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தளபதி 69 படத்தின் முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது. அதன்படி இப்படத்தில் டிஜே அருணாச்சலமும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க கமிட் ஆகி உள்ளது தெரிய வந்துள்ளது. இவர் ஏற்கனவே வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான அசுரன் படத்தில் நடிகர் தனுஷின் மகனாக நடித்து அசத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து சிம்புவுடன் 10 தல படத்தில் நடித்த டிஜே தற்போது தளபதி 69 இணைந்திருக்கிறார். இப்படத்தில் நடிகை மம்தா பைஜுவுக்கு ஜோடியாக டிஜே நடித்து வருகிறாராம். விஜய் சாரின் கடைசி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் யார்தான் வேண்டாம் என சொல்வார்கள். அதனால் ஓகே சொன்னேன் என கூறியுள்ள டிஜே தான் சிறு வயதிலிருந்து தளபதி விஜயின் படங்களை பார்த்து வளர்ந்ததாகவும் தற்போது அவருடனே நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது கனவு போல் உள்ளதாக கூறியுள்ளார். நடிகர் டிஜே சுயதீன இசைக்கலைஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.